அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ப்ராப்ளம் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துறவங்க கண்டிப்பாக இது முயற்சி பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். சரி, அது முடியாதவங்க இன்றைக்கி இதை பார்த்துக்கலாம். இதுவும் JEE 2018 கேட்ட ஒரு கொஸ்டின். இன்டெக்ரல் tan x dx divided by 1 plus tan x plus tan square x equal to x minus k by root a tan inverse of k tan x plus 1 by root a plus. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணால் இந்த ஃபார்மில் வரும். KA என்னுடைய வேல்யூஸ் என்னவாக இருக்கும்? ஆல்மோஸ்ட் இங்கே 4 ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரியான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ இது கெஸ் பண்ணியெல்லாம் போட முடியாது. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணி இந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும். அதர்வைஸ் நேற்றுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். இன்ஸ்டெட் ஆஃப் இன்டெகிரேட்டிங் we can differentiating both sides பண்ணுறேன். ஸோ differentiating both sides with respect to x. நேற்றுக்கு சொன்ன அதே கான்செப்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த இன்டெக்ரல் சிம்பிளும் dxம் அவுட். தென் tan x divided by 1 plus tan x plus tan square x லெஃப்ட் சைடில். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அது நம்மளுக்கு தெரியும். மைனஸ் k by root a அப்படிங்கிறது நம்மளுடைய கான்ஸ்டன்ட்டு, கீப் ஆஸ் இட் இஸ். tan inverse of something ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்தது. tan inverse of something na 1 by 1 plus something square. இந்த somethingங்கிற பிளேஸில் 1 k tan x plus 1 divided by root a. tan inverse of something, tan inverse முடிஞ்சது. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 1 by root aங்கிறது கான்ஸ்டன்ட், அது டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. k tan x by root a, அதில் k by root aங்கிறது கான்ஸ்டன்ட்டு, tan x மட்டும் இருக்குது. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா secx² ப்ளஸ் c, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறது வெரி ஈஸி. டிஃபரன்ஷியேட் பண்ணுற போது லெஃப்ட் சைடில் இருக்கிற இன்டெகிரேஷன் போயிடுச்சு. ரைட் சைடில் ஆஸ் யூஷுவல் இன்டெகிரேட் பண்ணுறோம். அதில் tan இன்வர்ஸினுடைய ஃபார்முலா வருது 1 by 1 plus x². பட் அது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனை ஒன் மோர் டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரைட், இங்கே என்னெல்லாம் டிஃபரன்ஷியேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா k இன்ட்டு k² ரூட் ஏன்னா a, அப்போ 1 by 1 மைனஸ் k² பை ஏன்னு ஆகும் இதனுடைய ஆன்சர். 1 by இதை ஸ்கொயரிங் பண்ணிங்கன்னா a, எல்சிஎம் எடுத்திங்கன்னா a ப்ளஸ் இதனுடைய ஹோல் ஸ்கொயர், அதாவது a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயரில் k² tan square x 2k tan x ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை ஏன்னு இருக்கும். இந்த எல்சிஎம் எடுத்த பின்னாடி மிச்சம் இருக்கிறது. ஸோ இந்த ஏ கட்டிப்போம், இந்த இடத்துல ஏ கட்டு. மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆன்சர் இந்த டேர்ம் ஃபுல்லாக இப்போ எல்சிஎம்மாக இங்கே வரும். அப்போது ஏ ப்ளஸ் k² tan square x ப்ளஸ் 2k tan x, இதனுடைய ஆன்சர் ப்ளஸ் 1 மைனஸ் k². இங்கே ஒரு secx² மட்டும் ரிமைனிங் இருக்குது. secx² 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எழுதலாம். இப்போ மைனஸ் k² இன்ட்டு 1 அப்படின்னா மைனஸ் k², மைனஸ் k² இன்ட்டு tan ஸ்கொயருங்கிற போது மைனஸ் k² tan square x ஹோல் டிவைடட் பை a ப்ளஸ் k² tan square x ப்ளஸ் 2k tan x ப்ளஸ் 1. லெஃப்ட் சைடில் tan x டிவைடட் பை 1 ப்ளஸ் tan x ப்ளஸ் tan square x. இதெல்லாம் நம்ம 2 நிமிஷத்துக்குள்ளே போடணும். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போடுறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. k² tan square x மைனஸ் ப்ளஸ் இருக்கிறதுனால இது ரெண்டும் கட். இனி கம்பேரிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆன் போத் சைட்ஸ். இது நியூமரேட்டரில் tan x மட்டும்தான் இருக்குது. இங்கே நியூமரேட்டரில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். tan x-னுடைய கோஎஃபிஷியன்ட்டு 2k, இங்கே tan x-னுடைய கோஎஃபிஷியன்ட்டு 1. 2k ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே மற்ற எலிமெண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா 0ன்னு அர்த்தம். a ப்ளஸ் 1 மைனஸ் k², a ப்ளஸ் 1 மைனஸ் k², ஆன்சர் 0. ஸோ இந்த நியூமரேட்டரை கம்பேர் பண்ணால் ஒரே ஒரு tan x தான் இருக்குது. அதனுடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே 2k, இங்கே வந்து 1 ஈக்குவேட் பண்ணிட்டேன். டினாமினேட்டரை கம்பேர் பண்ணிங்கன்னா tan ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட் k², இங்கே tan ஸ்கொயர்னுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. இப்போ 1 ஈக்குவல் டு k². tan x-னுடைய கோஎஃபிஷியன்ட் 2k, tan x-னுடைய கோஎஃபிஷியன்ட் 1. அது ஆல்ரெடி வந்துருச்சு. 2k ஈக்குவல் டு 1ங்கிறதா ரிப்பீட்டட் அது. அப்போது 2k ஈக்குவல் டு 1, 1 ஈக்குவல் டு k²னா k² ஈக்குவல் டு 2kன்னு ஆகும். k காமனாக கட் பண்ணலாம்.
otherwise k bracket k minus 2 equal to 0, either k equal to 2 or k equal to 0. k equal to 0 போட்டிங்கன்னா almost ஃபங்க்ஷனே இங்கே இல்லை. பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன் k 0 போட்டிங்கன்னா இது 0 ஆயிடுச்சு. அப்போ கான்ஸ்டன்ட் ஆயிரும். tan inverse of constant டிஃபரன்ஷியேட் பண்ணுற போது கண்டிப்பாக அது 0வாக தான் இருக்கும். ஸோ அது நாட் பாசிபிள். அப்போ ஒன்லி பாசிபிள் வேல்யூ k equal to 2. when you substitute k equal to 2, இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா a plus 1 minus 4 equal to 0, therefore a equal to 3. therefore our answer is 2,3 அப்படிங்கிற ஆன்சர். அதாவது k, a வேல்யூ 2,3 அப்படிங்கிற ஆன்சர். therefore ஆப்ஷன் D அப்படிங்கிற ஆன்சரில் 2,3. k வேல்யூ 2 கண்டுபிடிச்சோன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கலாம் என்ன இல்லைன்னு, இந்த ரெண்டு இல்லைன்னு சொல்லிடலாம். ஸோ எய்தர் 2,1 ஆர் 2,3 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஏ வேல்யூ கண்டுபிடிச்சி தான் நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஸோ இது 2018 செகண்ட் எக்ஸாமினேஷனில் கேட்ட ஒரு இன்டகிரேஷன் ஃபார்முலா, இன்டகிரேஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டின். இன்றைக்கி இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குதான்னு பாருங்கள். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது JEE மெயின் 2017 கேட்ட ஒரு கொஸ்டின். ஒரு பெருசாக காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் மாதிரி இருக்குது. IN ஈக்குவல் டு இன்டெக்ரல் tan power nx dx where n is greater than 1. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணி வரக்கூடியதுக்கு INன்னு பேர். tan power 4xனா இந்த I4, tan power 6xனா I6. ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா டிஃபரன்ஷியேட்டிங் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ இது வந்து tan power nx ஆயிரும். இங்கே நம்மளுக்கு வேண்டியது 4. அப்போது tan power 4x tan power 6x. லெஃப்ட் சைட் வெரி சிம்பிள். டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் இது கிடச்சிது. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 5a tan power 4x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் tan power 5x 5 times tan power 4x போட்டுட்டேன் இன்ட்டு secx tan xனுடைய டிஃபரன்ஷியேஷன். ஸோ இது ஓவர். செகண்ட் ஒன் 5bx power 4 plus 0, constant term 0. So very simple, 5a tan power 4x secx க்கு எங்கிட்ட trigonometry formula இருக்குது 1 plus tan square x 5bx power 4. So 5a tan power 4x இதை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5a tan power 6x plus 5bx power 4னு வரும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா only we have tan power 4x plus tan power 6x இருக்கும். Now we can compare the coefficient of tan power 4x, tan power 6x on both sides. 5a equal to 1, 5a equal to 1. So both equations வந்து ஒன்று தான். அப்போது a-னுடைய ஆன்சர் 1/5. a-னுடைய ஆன்சர் 1/5 இருக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே ஆன்சர் தான் இருக்குது 1/5னுடைய ஆன்சர். ஸோ இதை வந்து நீங்கள் டைரெக்டாகவே சூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இன்னும் ஒன்று தான் இருக்குது 5b x power 4னுடைய கோஎஃபிஷியன்ட் லெஃப்ட் சைடில் இல்லை. அப்போ 5bனுடைய ஆன்சர் 0, bனுடைய ஆன்சர் 0. தேர்ஃபோர் a, b அதனுடைய ஆன்சர் 1/5, 0. ஸோ வெரி காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளமாக தெரியும். பட் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளான ஒரு இதுதான். வித்தின் 1 minute or 2 minute போட முடியும். இன்றைக்கி நம்மளுடைய டூ இட் யுவர் செல்ஃப் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2019 கேட்டிருக்கிற கொஸ்டின். இன்டெக்ரல் e power secn x bracket secn x plus tan x f of x plus secn x tan x plus secant square x எல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ராக்கெட்டில் போட்டு இன்ட்டு dx இஸ் ஈக்குவல் டு e power secn x இன்ட்டு f of x plus c, ஒரு plus c சேர்த்துங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தி ஃபங்க்ஷன் f of x. There are 4 options. secant x plus x tan x, secant x plus tan x, x secant x plus tan x, secant x minus tan x. இது கான்ஸ்டன்ட் 1/2. ஸோ இது ஒரு பர்டிகுலரான இது. நம்மளுடைய ஒர்க்கிங் ரூல் அப்படியே இருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ண முடியாது. அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகம். அதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் இன்டெகிரேட்டிங் we can differentiate both sides with respect to x. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். இதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். முடியலன்னு சொன்னால் நாளைக்கு அடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோவில் நம்மளுடைய இந்த ப்ராப்ளத்தினுடைய சொல்யூஷன் போடுறேன். தேங்க்யூ. டெய்லி வாட்ச் பண்ணுங்கள்.
டெய்லி இந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் வெரி ஷார்ட்கட்லேயே இருக்காது. சில வந்து டெக்னிக்காக நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஒரு 1 மினிட்டுக்குள்ளே போடுற மாதிரி 2 மினிட்டுக்குள்ளே போடுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸு. இதையும் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.